வணக்கம் தோழர்களே. ஆளுநர் திமிரெடுத்து பேசியிருக்கிறார். ஆளுநருடைய திமிரை அடக்கியாக வேண்டும் என்று முதலமைச்சர் பேசியிருக்கார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பி சண்முகம் தோழர் அவர்கள் மார்க்சிஸ்டுகளை பேச எந்த தகுதியும் மற்றவர் இங்க இருக்கிற ஆளுநர் என்று பேசியிருக்கிறார். ஆளுநர் தமிழ்நாட்டை பயங்கரவாதிகள் நிலம் என்று பேசியிருக்கிறார். என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? ஆளுநர் ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் எதிராக பேசிக்கொண்டே இருப்பவர். உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலிருந்து தலை தெறிக்க பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி ஒழிந்தவர் தான் இந்த ஆளுநர். இந்த ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்குள்ள தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நெஞ்சில திமிரெடுத்து பேசினவரே நம்ம அடிச்சு ஓட விட்டோம். 8 செகண்ட்ல அவருக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநரை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சவங்க நாம. தொடர்ந்து ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடம் என்ற சொல்ல எடுத்துட்டு பாட வச்சாரு. நீராடும் கடல் உடுத்த பாட்டுல திராவிடம் என்ற சொல்ல பாடாம விட்டுட்டு போய் பாடினாங்க அந்த மக்கள். அது பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு ஆளுநர். ஆளுநர் நாங்க நீட்டை ஒழிக்க முடியாது, நான் கையெழுத்து போடலன்னா நீங்க அனுப்பின மசோதா செத்துருச்சு அப்படின்னு அர்த்தம்னு திமிரெடுத்த பேச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் நாமெல்லாம் அடிச்சு உட்கார வச்சோம். இன்னும் நிறைய பேசி இருக்கிறார். தமிழ்நாடு சனாதனிகளின் பூமினாரு. தமிழ்நாட்டினுடைய சனாதனிகளினுடைய முன்னோடியாக வள்ளலார் இருக்கிறார்னு பேசினாரு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், அதாவது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்கள் திறமையற்றவர்கள் அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் படிச்ச பிள்ளைங்க திறமை இல்லாத பிள்ளைங்க, தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் ஆபத்தானவையினர். இப்படி தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசி வருகிறார். இப்ப 2 நாளா தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியும் ஒரு நிகழ்வுலையும் பேசும்போது அவ்வளவு திமிரோடு நெஞ்ச நிமித்தி பேசியிருக்காரு ஆளுநர் ரவி. அதுல ஒண்ணுதான், தமிழர்கள் தனித்துவமானவர்கள் இல்லை, அவங்க தனியானவர்கள் அப்படின்னு இருக்காரு. தனித்துவம் என்பது யாருக்கும் இல்லாத பெருந்தன்மை கொண்ட குணம் கொண்டவர்கள், பெருத்த அடையாளத்தை கொண்டவர்கள். இது தனித்தன்மை. எங்க அடையாளம் முற்போக்கு அடையாளம், இது தனித்தன்மை. அவர்கள் தனித்தன்மையானவர்கள், தனிமையானவர்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். நம்ம தனிமையானவங்களாம், நாம எந்த மொழியின் மீதும் வெறுப்பை உமிழுகிறவர்களாம். தமிழர்கள் பிற மொழிகள் மீது வெறுப்பை உமிழுகிறவர்கள். அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி சிறுபான்மையினர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஏதாவது பேசியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நாம அவங்களெல்லாம் அவங்க தாய்மொழியில பேசவே விடுறது இல்லையா? என்ன அரைவே காட்டுத்தனமான பேச்சு! இங்க இருக்கிற மொழி சிறுபான்மையினருக்கு தனி அரசு பள்ளிகளை கட்டி கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டினர். அரசே தன்னுடைய சொந்த செலவுல உருதுக்கும் சேர்த்து அரசு பள்ளிகள் இருக்கு. நாம எந்த மொழியை எதிரியா நினைச்சதில்ல, ஆனால் எந்த மொழி திணிப்பையும் எதிர்க்காமல் இருந்ததில்லை. தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு மொழி எதிரி இல்லை, அந்த மொழியை பேசுகிற மக்கள் எதிரி இல்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக எந்த மொழியை நம்ம மேல திணிச்சாலோ அதை எதிர்த்து நிற்பவர்கள் தான் தமிழர்கள். அதுல தெளிவா இருக்கும். அந்த அரசியல் எங்களுக்கு புரியும். எங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளி பிள்ளைங்க ஜப்பான் மொழி படிக்கலையா, ரஷ்ய மொழி படிக்கலையா, பிரெஞ்சு படிக்கலையா? அப்ப நாங்கெல்லாம் மொழிக்கு விரோதிகளா? அதுலயும் முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்காரு. ரொம்ப டேஞ்சர் மட்டும் இல்ல, திராவிட நாட்டுக்குள்ள தமிழர்களை அவமானப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, பிரித்தாழுவது. ஒரு ஆரிய பார்ப்பன சங்கிக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, ஆரிய பார்ப்பன சங்கிக்கே மூளை இருக்கிறதா காட்டிக்கிட்டா, காலங்காலமா எதிரிகளை அடிச்சு ஓட விட்டு சித்தாந்த தெளிவோடு அரசியல் புரிதலோடு தமிழ்நாட்டுல அடிச்சு ஆண்ட பரம்பரை நாங்கெல்லாம். எங்க கிட்ட அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆரிய பார்ப்பனத்தினுடைய தொங்கு சதை ஆளுநர், எங்க மாநிலத்தினுடைய ஆட்டுத்தாடி தான் ஆளுநரே. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளினுடைய வெறுப்பு தான் நாம தமிழ் மேல வச்சிருக்கிற பற்றுன்ற சொல்லுதான். நம்ம தமிழ் மேல பற்றுன்றோம்ல, எங்கள் மொழி மீது பற்றுன்றோம்ல, எங்க மொழிக்காக நாங்க நிக்கிறோன்றோம்ல, அது எல்லாம் நாம் தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தின் மீதான வெறுப்பால சொல்றோமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற ஆளுநருக்கு இதுதான் அழகா? நீங்க பாஜகவினுடைய பங்காளியா வந்தீங்களா, பாஜக அரசினுடைய புரோக்கரா வந்தீங்களா, இல்ல ஒரு மாநில அரசினுடைய தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு பொறுப்புக்கு வந்தீங்களா? ஆளுநர் பொறுப்பு அரசியலற்ற பொறுப்பு. நீங்க தொடர்ந்து அரசியலாக தமிழ்நாட்டை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க.
அதுலயும் சொல்றாரு தமிழ்நாடு பயங்கரவாதிகளினுடைய கூடாரமாக மாறிவிட்டது. அது இன்னைக்கு நேத்து பேசல, தொடர்ந்து சங்கி கும்பல் பேசிக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு முதலமைச்சர் போட்டு பொளந்திருக்காரு. எது தமிழ்நாடு பயங்கரவாதிகள் கூடாரமா? தமிழர்கள் பயங்கரவாதிகளா? ஆளுநருடைய கொழுப்படுத்த பேச்சை நிறுத்தணும், இப்படியே சொல்றாரு. ஆளுநர் கொழுப்படுத்த பேச்சை நிறுத்தணும், ஆளுநருடைய கொழுப்படுத்த பேச்சை அடக்க வேண்டும் என்றார். ஆளுநருடைய கொழுப்படுத்த பேச்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம அடக்கியே ஆகணும், இல்லைன்னா ஏறி தலையில உட்காந்துட்டு இருப்பானுங்க அப்படின்னு தடாலடியா மேடையில வச்சு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அப்ப இன்னொன்னு கேக்குறாங்க, நீங்க மொழிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. எங்க மொழி எப்படி காப்பாத்தணும் எங்களுக்கு தெரியும். 2560 கோடிக்கு மேல செத்து போன, இதை நான் இவங்களுக்கு கோவத்துல சொல்றேன், நம்ம எந்த மொழியும் அசிங்கப்படுத்துற நம்ம வேலை கிடையாது. ஆனால் தெளிவா சொல்றேன், செத்து போன, யாராலும் பேசப்படாத, இந்தியா முழுவதும் வெறும் 20,000 மக்களால் பேசப்படுகிற மொழியாக இருக்கக்கூடிய இவங்க வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்க, தமிழுக்கு வெறும் 60 கோடியை ஒதுக்கிட்டு என் மொழி மேல பற்று இருக்கான்னு என்ன டெஸ்ட் பண்றியா? என்ன நியாயம்? எந்த மொழிக்கு நீங்க வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கிருக்கீங்க? எல்லா மொழியினுடைய வளர்ச்சியும் ஒடுக்கிறதான உங்களுடைய வேலையே. ஆனா நாங்க அப்படி இல்லை. உலகம் முழுவதும் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்கு என்று தனித்த சேரை உருவாக்கி இருக்கோம். உலகம் முழுவதும் தமிழ் சேர் மட்டும் இல்லைங்க, போராடி செம்மொழி அந்தஸ்தை உருவாக்கியவர்கள் நாங்க. இன்னைக்கும் ஆட்சி மொழியாக தமிழ், இன்றைக்கும் அதிகார மொழியாக தமிழ், வழக்காடு மொழியாக தமிழ் வரணும்னு போராடிட்டு இருக்கோம். இன்ன வரையும் களத்துல நின்று ஒரு மொழிக்காக ஒரு இனம் போராடியது என்றால் அது நாங்க தான். மொழிக்காக போராடி ஒரு இனம் அழிந்தது என்றால், ஒரு இனம் சுட்டு கொல்லப்பட்டது, தீ வைத்து கொளுத்தப்பட்டதுன்னா அது தமிழ் இனம் தான். எந்த மொழியையும் நாங்க சிறுமைப்படுத்துறதும் இல்லை, அதை அசிங்கப்படுத்துறதும் இல்லை. ஆனால் மொழியை வைத்து அரசியல் செய்தால் முதல் எதிரியாக நிற்பவர்கள் நாங்க தான். தமிழ் வழி படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆங்கில வழியை நோக்கி போறாங்களாம். என்ன பிரச்சனை அதுல உங்களுக்கு? தமிழே படிக்காம ஒரு குழந்தை ஆங்கிலத்தை படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வரணும். ஆனா தமிழையும் படிச்சுட்டு ஆங்கிலத்தையும் படிச்சுட்டு தொழில்நுட்பத்தையும் படிச்சுட்டு போய் வேலை பார்க்க ஊர்ல இருக்கிற மொழியையும் படிச்சுட்டு என் பிள்ளை போய் ஜெயிக்கிறானா உங்களுக்கு ஏன் கதறலா இருக்கு? உங்களுக்கு ஏன் கவலை? உங்களுக்கு ஏன் எரியுது? மொழியை அறிவியலாக பயன்படுத்த தெரியணுங்க. மொழியை அறிவியலா பயன்படுத்தாதவன் அந்த மொழியை அழிக்கிறான்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல நான் எங்க மொழி என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சங்கிகள்லாம் டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செம்மொழி உயராய்வு மையம் இருக்கு, எக்கச்சக்கமான ஆய்வுகளை நாங்க அதுல செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் புதுசா மொழிபெயர்த்தும் புதுசா பல மொழிகளையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய உயரிய சித்தாந்தங்களை எல்லாம் உலக அளவுல கொண்டு போய் சேர்ப்பதற்கான தனித்த வேலை நடக்குது. இங்க இருக்கிற தொழில்நுட்பம், மருத்துவம் எல்லாத்தையும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கோம். மொழிபெயர்ப்புலையும் குறிப்பா சொல்ல போனா என்ஜினியரிங் தமிழ் மொழியில இருக்கு. புதுசா நீங்க எங்களுக்கு டீச் பண்ணாதீங்க, எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லாதீங்க. நீங்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன் படிக்கணும்னு யோசிக்கும் போதே நாங்க படிச்சு முடிச்சவங்க. தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டின் மீது புகுத்தப்படுகிறது அல்லது கட்டமைக்கப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க? யார் செத்தாலும் தமிழ்நாட்டுக்கு முப்படை தலைவர் வர்றாரு, தலைவர் வந்தவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போறாரு. இறந்து போனோடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியா ஊட்டிக்கு போய் அவருடைய இறுதி அந்த பயணத்துக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சு வர்றாரு. அங்க இருக்கிற மிலிட்டரியில இருக்கிற ஆபீசர்ஸே இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்க்கவே இல்லைன்னு ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு இந்த சங்கி பயிலுக்கு அப்புறம் என்ன எழுதுனா, தமிழ்நாடு தலைவர்கள் அப்புறம் கொல்லுது, தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் கூடாரம், இவனுங்களுக்கு ஓட்டு போடலன்னா நம்ம பயங்கரவாதிகள் ஆயிரும், பாஜக கும்பலை தமிழ்நாட்டுல கால் ஊன்ற விடல அப்படின்னு நாமெல்லாம் பயங்கரவாதிகள் ஆயிருவோம், தமிழ்நாடு பயங்கரவாதிகள் கூடாரம் ஆயிரும். இதான் கடுப்பாய் போய் பேசியிருக்காரு முதலமைச்சர். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்க குண்டு வெடிச்சிட்டு இருக்கு டெல்லியில, இந்தியா முழுக்க குண்டு வெடிச்சிட்டு இருக்கு, இந்தியா முழுதும் பயங்கரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் நடக்கிற பயங்கரவாத தாக்குதலை மக்களை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்ல உங்களுக்கு, மக்களை காப்பாத்துறதுக்கு துணிச்சல் இல்ல உங்களுக்கு. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு அமைதி பூங்காவான தமிழ்நாட்டுல பயங்கரவாதம் இருக்கு, பயங்கரவாதிகளா இருக்காங்க தமிழர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொழுப்படுத்த பேச்ச, இந்த கொழுப்படுத்த தனத்தை அடக்க வேண்டிய தேவை வரும், அடக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.
அவரெல்லாம் எல்லாரையும் மரியாதையா பேசக்கூடியவர். அவரை கிளப்பி விட்டு கடுப்பாக்கி காண்டாக்கி அவரே வந்து வாடாடே பார்க்கலாண்டா அப்படின்ற அளவுக்கு இறக்குறீங்கன்னா உங்க திட்டம் என்ன? இந்த தமிழர்களை இழிவுபடுத்திட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டி விட்டுட்டு அப்படியே இது பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க செக்கு தமிழ்நாட்டுல செல்லாது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, காரல் மார்க்ஸை பின்பற்றுபவர்கள் யாரு? காரல் மார்க்ஸை பின்பற்றுபவர்கள் இந்திய விடுதலைக்கு பின்னாடி இந்தியாவினுடைய பண்பாட்டையும் தனித்த அடையாளங்களையும் ஒழிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி மிஸ்டர் ரவி, ரொம்ப நன்றி. ஏன்னா உன் பண்பாடு என்ன மண்ணாங்கட்டியா இருந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். அங்கிட்டு பிள்ளைங்க 2 வயசுல 3 வயசுல விதவைகளா தெருவில் உட்கார வச்சு அலங்கரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. செத்து போயிட்டான் புருஷன் அப்படின்னா அந்த பிள்ளைங்கள வீட்டுக்கு வெளியே முக்குல போட்டு முடக்கி அதை பார்த்தா தீட்டு பார்த்தா அவசகுணம்னு சொல்லி உட்கார வச்சிருந்தீங்க. ஆம்பளை செத்து போனானா அவனோட இணையரா இருக்கிற பெண்களை செதையில ஏத்தி விட்டு சதிமாதான்னு கோயில கட்டி கும்பிட்டீங்க. கூச்ச நாச்சம் இல்லாம பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்பல, பொம்பளை பிள்ளைங்களை திருமண தேர்வுக்கு சம்மதிக்கல, வேலைக்கு அனுப்பல, சொத்து கொடுக்கல. இதெல்லாம் உங்க பண்பாடுன்னா இந்த அயோக்கியத்தனமான பண்பாட்டை அடிச்சு உடைச்சு வெளுத்து காணாமாக்குறது எங்க வேலை. இன்னொன்னு சொல்லவா, நீங்க சொன்னீங்களே தனித்த எங்கள் அடையாளத்தை ஒழித்து விட்டார்கள் கம்யூனிஸ்டுகள். தனிச்ச உங்க சனாதன அடையாளம் என்ன தெரியுமா? பிறப்பிலே ஒருத்தன் ஒசத்தி, ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் தலையில பிறக்கிறான், ஒருத்தன் தோல்ல பிறக்கிறான், ஒருத்தன் தொடையில பிறக்கிறான், ஒருத்தன் காலில் பிறக்கிறான்னு கேவலமான ஒரு உத்தியை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தீங்க. சனாதனம்னு அதுக்கு ஒரு பேரை வேற வச்சுங்க. உங்க சனாதனத்தில் சம்மட்டி அடி அடிச்சவங்க தான் எங்க ஆளுக. ஒரு பக்கம் காரல் மார்க்ஸை உயர்த்தி பிடிக்கிற கம்யூனிஸ்டுகள், இந்த பக்கம் பெரியாரும் அம்பேத்கரும் சமகாலத்துல வாழ்ந்த தலைவர்கள். இவங்களுடைய சித்தாந்தம்லாம் உங்களுக்கு எரிச்ச வர வச்சிருக்கோம், உங்களை கதற விட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல நீங்க ஒரு பொய்ய சொன்னீங்க பாருங்க, இந்த காலனிய ஆதிக்கம் தான் இந்தியாவிற்கு தேவை என்று காரல் மார்க்ஸ் சொன்னாரு. ஒரு பேப்பர், ஒரு சுண்டல் மடிக்கிற பேப்பர் படிக்கிறவனு கூட அறிவு இருக்கும். என்ன அறிவு இருக்கும்? போய் தட்டி பார்ப்போம், ஆன்லைன்ல எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம், தட்டி பார்ப்போம். உண்மையிலே காரல் மார்க்ஸ் காலனி ஆதிக்கம்னா என்ன? வெள்ளக்காரங்க மாதிரி வந்து நம்ம நாட்டை பிடிச்சிக்க ஆண்டானுங்கல்ல, அதான் காலனி ஆதிக்கம். இந்த வெள்ளக்காரங்க மாதிரி ஆள்ற ஆதிக்கத்தை, அதுவும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை காரல் மார்க்ஸ் வரவேற்றாரா? என்ன ஒரு பொய், எவ்வளவு பெரிய புரட்டு, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நசுக்குனாப்புல பதில் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தா விட்டுருவோமா நாங்க? ஏற்கனவே பாஜக கும்பலுக்கு, காவி கும்பலுக்கு 3 எதிரிகள்னு திரும்ப திரும்ப அவங்க எழுதி வச்சது. ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள், 3வது கம்யூனிஸ்டுகள். பாஜகவினர் கம்யூனிசம் என்றாலே கதறக்கூடிய கும்பல். அந்த கும்பல் இன்னைக்கு மார்க்சிஸ்டுகள் வந்து அழிச்சு ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். நியூயார்க் டெய்லி ட்ரிபியூன் என்கிற ஒரு பத்திரிகையில 1853 தொடர் கட்டுரைகளை காரல் மார்க்ஸ் எழுதுறாரு. அந்த தொடர் கட்டுரைகள் எழுதும் போது அதுல முக்கியமான தலைப்பா தொடர் கட்டுரைகள் என்ன எழுதுறாருன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் எதிர்கால விளைவுகள். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கான், எதிர்காலத்துல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தொடர் கட்டுரையா எழுதுறாரு காரல் மார்க்ஸ். அப்பதான் அவர் சொல்றாரு, பிரிட்டிஷ் கொண்டு வந்திருக்கிற சில திட்டங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நன்மை பயக்கலாம், இப்போதைக்கு அதுல உங்களுக்கு ஈல்டு கிடைக்கலாம், ஆனா அது உங்கள் விடுதலைக்கான தீர்வு இல்லை. பிரிட்டிஷார் கொண்டு வந்த சில திட்டங்கள் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம், ஆனா அது உங்களுக்கான விடுதலை இல்லை. உங்க விடுதலை எப்படி இருக்கணும்? உங்கள் மண்ணின் தன்மையோடு நீங்களே கிளர்ந்தெழுந்து பிரிட்டிஷாரை விரட்டாம உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு எழுதுறாரு. இவர் தான் பிரிட்டிஷுக்கு செம்படிச்சவரா? எவ்வளவு பெரிய பொய்ய ரொம்ப போற போக்குல சொல்லிட்டு போறாரு ரவி. நமக்கு என்னன்னாங்க, நம்மளெல்லாம் முட்டாள்களா நினைச்சுக்கிட்டு இந்த சங்கி கும்பல் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களுடைய அறல் நெறியையும் அரசியல் அறிவையும் பண்பாட்டு கூறுகளையும் தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றையும் சிதைச்சிடலாம் அப்படின்னு இவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஒருபோதும் அது முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிகள் கதறியே காண்டாயே சாவீங்கடா.